பிரைஸ் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் இந்த ஆராதனை முற்றிலும் நம்மோடு இருக்கும்படியாய், குறிப்பாக இந்த ஆராதனையிலே நாம் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் இவை யாவற்றிலையும் மனதிலே வைத்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, குறிப்பாக இந்த 11வது மாதத்திலேயும் 2வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி, இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வசனங்கள், துதியின் வேலையிலே எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவநீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபை தந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 29வது பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாம வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாம வாழ்க. உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாம வாழ்க.
பரிநாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இரு தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்க தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற ஆண்டவரே விரோதங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவன் நீர் நீக்கி போட்டு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற கர்த்தர் தேவன் நீர் ஆண்டவரே துரிதமாய் வரும் நாட்களிலே ஆண்டவரே சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா திருநகர் பகுதிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் இந்த பகுதியிலே ஒரு நோக்கத்தோடு இந்த ஆலயத்தை தேவன் நீர் தந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே அந்த நோக்கத்தின் காரியங்களை நிறைவேற்றி வருகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு
உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, வேண்டுதல் செய்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு தேவன் நீர் பதில் தருகிற கர்த்தர். ஆண்டவரே, அதன் மூலமாய் பிள்ளைகள் உம்மண்டை கிட்டி சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. குறிப்பாக ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், ரட்சிப்பின் பாதையை தெரிந்தெடுத்துக் கொள்ளவும் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட வரங்களை தேவனீர் தந்து எங்களுடைய ஜெபங்களை தள்ளாமல் பதில் தரும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குறிப்பாக எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குனர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். ஆண்டவரே, குறிப்பாக எடுக்கிற ஊழியத்திலே எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே ஏரியா மூலமாய் நடைபெற இருக்கிற ஆண்டவரே சிறுவர் மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க சுவாமி. குறிப்பாக வருகிற வாரம் எங்களுடைய திருச்சபையிலே நடைபெற இருக்கிற சிறுவர் ஞாயிறுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா குறிப்பாக திருச்சபையில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல பரலோக ஞான வரங்களை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. கல்விமானி நாவை தருகிற கர்த்தர் தேவன் நீர் அவனமாய் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, வருகிற நாட்களிலே பிள்ளைகள் அரையாண்டு தேர்வை சந்திக்க இருக்கிறார்கள். தேவநீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே செமஸ்டர் தேர்வை சந்திக்க இருக்கிற மாதமாய் இருக்கிறது. தேவன் நீர் அறிகிற கர்த்தர், பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஆண்டவரே நல்ல ஞானத்தை தந்து புத்தி கூர்மையை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. திருச்சபையில் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஆண்டவரே ஓய்நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் காணப்படட்டும். பிள்ளைகள் உற்சாகத்தோடு ஆண்டவரே இந்த ஐக்கியங்களிலே பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே பாரங்களை நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அதற்கு பதில் தருகிறவருமாயிருக்கிறீர். அதை எண்ணிமே நாங்கள் தொடர்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம் அப்பா. பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, பணிகளிலே ஆண்டவரே சுமையோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. சுமைகளை லகுவாய் மாற்றுகிற கர்த்தர் தேவநீர் பிள்ளைகளை அவனமாய் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க. இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற சகோதரருக்கு தேவனின் நல்ல இடமாறுதலை துரிதமாய் தேவநீர் ஏற்படுத்தி தந்து தேவநீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பணிகளிலே உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவநீர் உயர்வுகளை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். குறிப்பாக இந்த மாதம் ஆண்டவரே குறிப்பாக ரிட்டையர்மெண்ட் ஆகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய கரம், உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. பற்பல நிலைகளோடு காணப்படுகிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமி. திருச்சபையிலே வயதான பிள்ளை ஜெபிக்கிறோம் அப்பா. நான் உன்னை நரவெது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் பிள்ளைகளை தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தொழில்களை, வியாபாரங்களை தேவநீர் வர்த்திக்க செய்கிற கர்த்தர், பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரை சந்திக்கிற கர்த்தர், அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளை தொழில்களை, வியாபாரங்களை வர்த்திக்க செய்து பிள்ளைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக திருச்சபையில் உள்ள வயதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட இருங்கப்பா. அநேக பிள்ளைகள் பலவீனமாய் காணப்படுகிறார்கள். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், சுகத்தை, பலத்தை தருகிற கர்த்தர் ஆண்டவரே நல்ல சுகத்தை, பலத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இந்த இயற்கையின் மாற்றங்களினாலே பிள்ளைடைய சரீரங்களிலே எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவநீர் காத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா குறிப்பாக இந்த ஆராதனையின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. குறிப்பாக வருகிற மாதம் ஆண்டவரே ஒரு பண்டிகையின் மாதத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். குறிப்பாக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற கர்த்தர் நீர் தான் ஆண்டவரே. குறிப்பாக பிள்ளைகளுக்கு தேவநீர் வாய்க்க செய்து பிள்ளை வாழ்வை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக கீத பவனிக்காய் ஜெபிக்கிறோம்.
இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தந்து தேவன் நீர் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ஆராதனைகளிலும் ஆண்டருடைய வழிநடத்துதல், ஆண்டருடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளும் கலந்து கொண்டு நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் நாங்கள், புதிய ஆண்டுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாய் தேவன் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் உரிமையாய் பெற்று ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவரே அதன்படி எங்களுடைய வாழ்வு காணப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி இந்த நாளிலும் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவநீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 முடிய. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13 27 வரை. புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துர்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகிப்போ, கடந்து போ. பொல்லாப்பு செய்யாவொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாராகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமாய் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமோ. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவதே. உன் கண்ணிமையை உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவதே. உன் கால்கள் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிலைவர பண்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பிக்கும் விலைக்கு காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்கள் அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கரை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இரண்டாம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 5 வரை. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்கிற கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷவனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 11ஆம் தேதி திருமதி ஷீபா மார்கரெட் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 15ஆம் தேதி திரு ஜேபஸ் திருமதி மோனிகா ஹெப்சி அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் அதிசயமாய் அற்புதமாய் பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர் புதிய ஆண்டின் நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவநீர் முடிசூட்டி வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன், ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருகிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனின் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டி வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, புதிய ஆண்டிலே தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்விலே கூட இருக்கிறீர், பிள்ளைகளை வழிநடத்துகிறீர். இந்த ஆண்டிலே பிள்ளைகளுக்கு தேவன் நீர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம், கிருபைகள் ஏராளம், ஆசீர்வாதங்கள் ஏராளம். தொடர்ந்து பிள்ளைடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் வாஞ்சைகள் அனைத்தையும் தந்து தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்தலின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும். பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகளிலே வாய்க்க செய்யுங்க. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளை வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற கர்த்தர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து பிள்ளை வாழ்வை நிறைவாக்கி பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால்
உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நாம் அப்படியே சில நிமிடம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். வேதம் சொல்லுகிறதுலவா, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதக்காரன் சொன்னானே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் இதை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்திருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொன்னாரே, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2024 ஆண்டிலேயும் 10 மாதங்களை முடிக்க செய்து 11வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்த கர்த்தர், அவர் செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்ததல்லவா? அவர் செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்ததல்லவா? எவ்வளவு நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், எவ்வளவு பாடுகள் மத்தியிலே நம்மோடு கூட இருந்தார், எவ்வளவு வேதனையின் மத்தியிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினார். எல்லா காலகட்டத்திலேயும் அவர் நம்மை நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை என்றுமுள்ள கிருபை எண்ணி துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா, எங்களோடு கூட இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து விடு. அன்னாளை போல அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து விடு. நீ போகும் பொழுது மீண்டும் துக்க முகத்தோடு போக கூடாதுன்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான சந்தோஷத்தை தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீர் ஒருவரே ராஜா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா.
சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே ஒருவராய். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரே நமக்கு தஞ்சமும், அவரே நமக்கு கோட்டையும் பலத்த துருகமுமானவர். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்தி மகாவறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவை நிலமுள்ளதாக்கி நீ வற்றாத நீரூற்றை போல செழிப்பான தோட்டத்தை போல இருப்பாய் என்று வாக்குரைத்தாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறீங்க சுவாமி, உம்முடைய கிருபைகளினால் எங்களை வழி நடத்துகிறீங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஏனென்றால் அவர் நம்மை தாங்கி நடத்துவார், அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பார், நம்முடைய தாயும் தந்தையுமாயிருந்து நம்மை வழி நடத்துவார், நம்மை தயவாய் காப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் நாம் வழி விலகி போகிறோமோ அப்போதெல்லாம் நம்மை தயவாய் காத்து, மகனே மகளே நீ நடக்க வேண்டிய வழி இது, இதிலே நடவுங்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க செய்வார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, எங்கள் மத்தியிலே வாங்க, எங்கள் மத்தியிலே வாங்க. ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவருடைய கிருபையினால் நீர் என்னை நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். என்னை அணைத்துக் கொள்கிற கர்த்தர், ஆண்டுடைய கிருபையினால் நம்மை அணைத்துக் கொள்கிற கர்த்தர். எப்படி இளைய குமாரன் தூரத்திலே இருந்து தன்னுடைய தகப்பனார் பார்த்தார், என்னுடைய பிள்ளை வீட்டில் இருக்கும் போது என்னுடைய பிள்ளை இப்படியா இருக்கிறது என்பதை உணர்ந்தார். தூரத்திலே பார்த்த பிள்ளையை பார்த்து மனதுறங்கினார். உலக பிரகாரமாய் காணப்படுகிற தகப்பனே எவ்வளவு பாசத்தை வைத்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அணைத்துக் கொண்டார், முத்தமிட்டார், மகனே ராஜ வஸ்திரத்தை தரியுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நாம் வழி விலகி போகும் பொழுதும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து, மகனே நான் உன்னண்டை வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறப்போமா? ஆண்டவரை நோக்கி கேட்போமா? தாழ்வில் என்னை நினைக்கும் கிருபை அப்பா, என்னை நினைக்கும் கிருபை ஆண்டவரே, தந்தையை போல என்னை தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி துதிப்போமா? நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோமா? அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. இந்த பாடலை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை
அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இன்னொரு முறை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாண்டி நடத்தும் கிருபையிது, தாழ்வு நினைத்த கிருபையிது. தாண்டி நடத்தும் கிருபையிது, தாழ்வு நினைத்த கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இன்னொரு முறை கேட்போமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து நம்மை காத்துக் கொள்கிற கர்த்தர், நம்மை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிற கர்த்தர், அந்த தேவனை துதிப்போமா? என்னை நினைக்கும் கிருபையிது, என்னை நடத்தும் கிருபையிது. நம்மை நினைக்கும் கிருபையிது, நம்மை நடத்தும் கிருபையிது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது. தந்தையை போல தோளில் சுமந்து நம்மை நடத்தும் கிருபையிது. கேட்போமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, தண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, தண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் முளைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் முளைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் நம்மை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் நம்மை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் நம்மை காத்து கொண்டீரே. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை நமக்கு நாளுக்கு நாள் புதிதாய் தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தர். பவுலடியாருடைய வாழ்க்கையிலே அதை தான் செய்தார். முள் ஒன்று கொடுத்தாலும் அந்த முள்ளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையை தான் தந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் இருக்கலாம்,
பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். எல்லாவற்றின் மேலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை வழிநடத்த வேண்டும். ஆண்டவரிடத்திலே கேட்போமா, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே, அந்த பலவீனம் என்பது சோர்வுகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சார்ந்துள்ளது. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அப்பா. என்னுடைய கிருபை உமக்கு போதும் என்று சொன்னீரே, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவர் நமக்கு தந்தார். காரணம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த கர்த்தர். ஏனென்றால் அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது, ஐக்கியத்திலே சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பிலே நிலைத்திருப்போமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு, அந்த ஆதியிலே உள்ள அன்பு, ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதை நாம் விட்டு விடாதபடிக்கு நம்முடைய வாழ்வை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரிடத்தில் சொல்வோமா, இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எஸ் லார்ட், நீர் எனக்கு உதவி செய்கிறவர், நீர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை காண்கிற கர்த்தர், எனக்கு சுகம் தருகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி நான் கேட்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதிப்போமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆண்டவராகிய தேவன் அனைத்து நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்து நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை அழைத்து நம்மை பேர் சொல்லி அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழி நடத்தின கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு நேராக்கி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே, அந்த சத்தியத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் கொடுக்கிற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? உம் வசனம் எனக்கு உணவாக, உடலுக்கெல்லாம் மருந்தாக. உம் வசனம் எனக்கு உணவாக, உடலுக்கெல்லாம் மருந்தாக. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் நாதா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை கேளக்கூடாதபடிக்கு இடையூறாய் காணப்படுகிற சத்ருவின் கிரியைகளை தேவநீர் அதம் பண்ணுங்க. அடியனை மறைத்து தேவநீர் வெளிப்படுத்துங்க சுவாமி. அடியனை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீர் ஆண்டவரே அடியனோடு இருந்து பேசும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறேன். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக பாடல் புத்தகத்தில் 289வது பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி என்ற பாடலை இருந்தவனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். 289வது பாடல். கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வா, பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ. கல்தேன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடா நலம் அருள்வா. பொல்லாத கூட செய்திடா நலம் அருள்வா. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, வேளையில் ஆடியா நெஞ்ச
பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே ஆரூபியே வேலையில் ஆடியானெஞ்சம் மாறிரோ ஆரூபியே வேலையில் ஆடியானெஞ்சம் மாறிரோ பாரு தந்தாயே என்ற உள்ளத்தை யாரும் காணாவுள்ளாளங்கோலத்தை பாரு தந்தாயே என்ற உள்ளத்தை யாரும் காணாவுள்ளாளங்கோலத்தை மனம் நோந்து மாறிடுகின்றே பரிசுத்தம் தேங்குகின்றே மனம் நோந்து மாறிடுகின்றே பரிசுத்தம் தேங்குகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடியானெஞ்சம் மாறிரோ ஆரூபியே இவ்வேளையில் ஆடியானெஞ்சம் மாறிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவனல்ல எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவனல்ல எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே ஆரோவியே யோவேளையில் ஆடியானெஞ்சம் மாறிரோ ஆரோவியே யோவேளையில் ஆடியானெஞ்சம் மாறிரோ ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், காத்துக்கொள் காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காத்துக்கொள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற 2 வாரங்கள் பேசும்படியாய் ஆண்டவர் உணர்த்துகிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாய் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 4:13 வசனத்திலேயும் உபாகமும் 4:10 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். உபாகமும் 4:10. உபாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை என்ன பண்ணு, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஏன் ஆண்டவர்
ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நித்தியத்திலே சேர்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோடு என்ன பண்ணுகிறது? உறவாடுகிறது. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை என்ன பண்ணு, உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உன்னை பார்த்துதான் அல்லது நம்மை பார்த்துதான் பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்? கற்றுக்கொள்வார்கள். காத்துக்கொள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பலவீனமான ஒரு வீட்டிலே ஒரு தகப்பன் காணப்பட்டார். காணப்பட்ட தகப்பனுடைய வாழ்க்கை வேதனையாயிருந்தது, பாடுகள் நிறைந்திருந்தது, உபத்திரவம் நிறைந்திருந்தது. இன்றும் சொல்லப்போனால் மரணம் ரெடியாய் தான் இருக்கிறது, ஆனால் மரணம் இல்லை. ஆனால் அந்த தகப்பனின் அருகாமையிலே சென்று உதவி செய்வதற்கோ ஆகாரம் கொடுப்பதற்கோ எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணினார்கள்? ஒரு ஆளை நியமித்து வைத்தார்கள். ஆனால் ஒரு முறை அந்த இல்லத்திலே காணப்படும் பொழுது அந்த பணி செய்கிற ஒரு தாயார் என்ன பண்ணினார்கள்? ஆகாரம் கொடுப்பதற்காக வேறு ஒரு தட்டை பயன்படுத்தினார்களாம். அந்த தட்டை பயன்படுத்தும் பொழுது அந்த எஜமான் வீட்டில் இருக்கிற அந்த எஜமாட்டி அவரிடத்திலே சொன்னார்களாம், அவருக்கு இந்த தட்டெல்லாம் கொடுக்க கூடாது, எப்போதும் கொடுக்கிற தட்டை தான் கொடுக்கணும், அந்த தட்டை தவிர வேற எந்த தட்டையும் பயன்படுத்தக்கூடாது. இது யார் பார்த்தது? அந்த எஜமாட்டியுடைய பிள்ளை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளை வேதம் என்ன சொல்லுகிறது? நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணுவாய்? அறிவிக்க கடவாய். எஜமாட்டியுடைய பிள்ளை ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா பிள்ளையுடைய அப்பா தான், வேற யாரும் இல்ல. ஆனால் அந்த தட்டை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது, பாடா இருக்கிறது. தட்டை மாற்றக்கூடாது. ஒதுக்கப்பட்ட நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை, வேதனை உள்ள நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப தலைவர் அந்த பிள்ளை பார்த்து கொண்டிருந்து, ஒரு நாள் யோசிக்கிறோமா, அந்த பிள்ளைக்கும் அந்த ஒரு நேரம் வரும். யோசிக்கிறீர்களா? ஏனென்றால் நாம் எப்படி நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயையும் நாம் நடத்துகிறோமோ அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை நாளைக்கு நடத்துவார்கள். அதே தட்டு பத்திரமா வச்சுச்சு யாரு? அந்த எஜமானுடைய பிள்ளை. ரொம்ப நாள் ஆச்சு. அதே நிலைமை யாருக்கு வந்தது? தன்னுடைய பிள்ளைக்கு வந்துச்சு. அதே காரியத்தை அதே தட்டை கொண்டு போய் கொடுக்குறாப்புல. யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் எதை காத்து கொண்டு காணப்படுகிறோம்? இந்த உலக பிரகாரமாக வாழும் பொழுது உபத்திரவங்கள் உண்டானாலும், வேதனைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், காத்து கொள்ள வேண்டியதை கட்டாயம் நிச்சயமாய் காத்து கொண்டுதான் ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளிலே அதை நாம் தவறும் பொழுது அதே காரியத்தை நம்முடைய பிள்ளைகளும் தவறுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும் தவறுகிறார்கள். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நாம் எவனமாய் கனத்தை கொடுக்கிறோமோ அதே கனத்தை தான் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு கொடுப்பார்கள். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளிலே உலகம் மிகவும் பொல்லாங்கனுக்குள் கடக்கிற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிறோம். ஒரு காலம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்முடைய தகப்பன் அல்லது தகப்பனுடைய தகப்பன் தாத்தாவுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய பிள்ளை என்னை நன்கு கவனிப்பான், நன்கு என்னுடைய வாழ்வை பலப்படுத்துவான், கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்றுவான். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? நம்முடைய அப்பா அம்மாவை எப்படியாவது நடத்த வேண்டும், கடைசி நேரங்களிலே பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை இருக்கிறதா? இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமாவை காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாயிருந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள்,
அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீ என்ன பண்ணுவாய்? அறிவிக்க கடவாய். இதே நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நோவாவின் வம்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தன் காலத்திலே எவனமாய் இருந்தான்? நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவாவோடைய தேவன் என்ன பண்ணினாராம்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காத்து கொள்ள வேண்டிய நிலை என்ன தெரியுங்களா? ஆண்டவரோடு சஞ்சரித்து கொள்ள வேண்டிய நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 61ஆம் அதிகாரம் 10, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். காத்துக்கொள்வதற்காக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? யோசித்து பார்க்கிறீங்களா? சகையுடைய மனிதன் காணப்பட்டான். வீட்டிலே சென்று ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். காத்துக்கொண்டானா? காத்துக்கொண்டான். சொன்னாரே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, அதை உறுதியாய் காத்துக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டிய அனுபவம் அநேகமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் எவனமாய் நம்மை காத்துக்கொள்கிறார் என்றால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு என்ன பண்ணுகிறார்? தரிப்பிக்கிறார். நீதியின் சால்வையை தரிப்பிக்கிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிக்க வேண்டாம், 45, 13, 14 வாசிக்கும் பொழுது, ராஜகுமாரத்திற்குள்ளாக பூரண மகிமை உள்ளவர், அவர் உடை பொற்சரிகையா இருந்தது என்று சொல்லி அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ராஜகுமாரத்தியுடைய உடை எவனமாய் காணப்படுகிறது என்பதை அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே நாம் பார்க்கும் பொழுது அவன் பின்னாலே சொல்லும் அவனுடைய தோழர்களாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் என்ன பண்ணுவார்களாம்? கூட்டிக் கொண்டு வருவார்கள். எவனமாய் செயல்படுவது, எவனமாய் காத்துக்கொள்வது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் சொல்லும்போது தெளிவாய் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது எவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை 3 காரியத்தை சுருக்கமாக உங்களோடு தியானித்து இன்றைய நாளிலே முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவர் சொல்லும்போது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவத்திற்கும் உடன்படாதே. உன்னை எப்படி காத்துக்கொள்? சுத்தவானாய் காத்துக்கொள். முதலாவது ஆண்டவர் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் என்றால், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நம்முடைய பரிசுத்தத்தை நாம் தவறி விடுகிறோம். எத்தனை நபர்களுக்கு ஞான ஸ்நானம் எடுத்த நாள் ஞாபகம் இருக்கும் என்பது தெரியாது. யோசிக்கிறோமா? பிறந்த நாளை விட அதை மிகவும் சிறப்பான ஒரு நாளாய் கருத வேண்டும். ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்த நாள் மறக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூட ஆண்டவர் பரிசுத்தத்தை சொல்லுகிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாசியுங்கள், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், தானியேல் எவனமாய் அந்த பரிசுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே காத்து கொண்டான், எவனமான நிலையிலே அழைக்கப்பட்டான், அதை புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை அது வேண்டாம் என்று சொல்லி எவனமான பரிசுத்த நிலைக்கு வந்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். முதலாவது, தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று. அந்த பரிசுத்தத்தை கெடுக்குது. ஏன்னா அந்த போஜனம் தானியேலுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த வாழ்வை கெடுக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறான், எனக்கு அந்த போஜனம் வேண்டாம். பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன பண்ணினானா, நான் வேண்டான்னு சொல்லல, அதற்காக வேண்டிக் கொண்டான். ஒரு அணுகுமுறை இருக்கு பாத்தீங்களா? எப்படிப்பட்ட அணுகுமுறை? தாழ்மையான அணுகுமுறை. எப்படிப்பட்ட அணுகுமுறை? தாழ்மையான அணுகுமுறை. இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய அழைப்பு முழுவதும், ஊழியத்திலே முழுவதும் தாழ்மையை சார்ந்து காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே அந்த தாழ்மையுள்ள நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமாயின் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்த பாதையிலே காத்து கொண்டு வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்தை காத்ததினாலே வேதத்திலே வாசிக்கும் பொழுது தரியோவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. ஜெயமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்தார். ஏன்? பரிசுத்தத்தை காத்து கொண்டான். பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேலின் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னதென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நடத்தை மற்றும் சடங்குகளுக்கான பிரமாணங்களை கடைபிடிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். ஆண்டவர் அதை தான் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறார். பரிசுத்தத்தோடு ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். ஆகவேதான் இஸ்ரவேலை ஆண்டவர் அழைத்தது பரிசுத்தத்தோடு அழைத்தார். பரிசுத்த புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4:23 நாம் வாசிக்கும் பொழுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு? காத்துக்கொள், அதிலின்று என்ன ஆகும்? ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். முதலாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுவதுதான் அநேக நிலைகள். அதில் ஒன்று ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், முதல் காரியத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டிய முதல் நிலை பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 34:13. சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன பண்ணு? விலக்கி காத்துக்கொள். இரண்டாவது ஆண்டவர் எதை காத்துக்கொள்ள சொல்லுகிறார் என்றால், பரிசுத்தம் மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்லுகிறார், நம்முடைய நாவையும் உதட்டையும் காத்துக்கொள்ளுங்கள். இந்த நாவை குறித்து சொல்லும் பொழுது, நாவு நெருப்பு தான்.
வேதம் சொல்லுது அது அநீதி நிறைந்த உலகம். நெருப்பு தான். இந்த நாவுல சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. அதான் வள்ளுவர் சொன்னார்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு இவ்வளவுதான் மரியாதையா, இவ்வளவுதான் மரியாதையா சிந்திக்கிறோம்ல, யோசிக்கிறோம்ல. சில இடங்கள்ல நம்ம எப்படி கனப்படுத்துகிறார்கள், நம்ம எப்படி நடத்துகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நாவை உன் உதட்டை என்ன பண்ணு, காத்துக்கொள். உதட்டை நாவை காத்துக்கொள். இதே சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்லுகிறார், கடினமாய் சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன பண்ணுவார்கள், புசிப்பார்கள். எது நாவின் அதிகாரத்தில் இருக்குதான்? மரணமும் ரெண்டும் அதுல தான் இருக்கு. யோசிக்கிறோமா? அப்ப நிறைய நேரம் நம்முடைய சக நண்பர்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுப்பா, அடக்கி வாசி. யோசிக்கிறோமா? கேட்டிருக்கிறோமா? நம்முடைய நண்பர்கள் நம்ம பேசும்போது, தம்பி நீ ரொம்ப பேசுறப்பா, தம்பி வேண்டாம், கொஞ்சம் அளவோட பேசு. ஆண்டவர் சொல்றார், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. இந்த நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. இதே யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்க வேண்டாம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. எது? அப்போ எவ்வளோ காரியத்தை குறித்து, இந்த நாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த நாவை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும், எவ்வளவு நிறைவாய் சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். அதற்கான காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் நியாய தீர்ப்பு வைக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், நியாய தீர்ப்பு ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் கையில விட்டுடுங்க. ஏனென்றால் ஜீவனுள்ள நியாயாதிபதியாய் அவர்தான் வருகிறார். அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் என்ன பண்ணுவார், நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ காத்துக்கொள். காத்து கொண்டால் அதற்கு நீ தப்பலாம், தப்பலாம், அதற்கு நீ தப்பலாம். இதே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 52ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சுவர்களை கத்தியை போல என்ன பண்ணுகிறதாம், காணப்படுகிறது. சுவரன் கத்தியை போல காணப்படுகிறது நாவு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் 2வதாக சொல்லும் போது, ஆகவேதான் ஒரு மனிதன் சொன்னான் அல்லவா, ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மை எல்லா ஆசீர்வாதம் பெற்ற பின்பு அதே வாயிலிருந்து நன்மையை பெற்ற நாம், ஒரு மனிதன் சொன்னார், யோபு பக்தன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொன்னார். இன்னொரு மனிதன் என்ன சொன்னார், ஆண்டவரிடத்திலிருந்து எல்லா நன்மை ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொன்னார், என்ன சொன்னாரு, மதிகேடனே மதிகேடனே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் உச்சரிக்கிற வார்த்தை வேதனையுள்ள வார்த்தையாய் வேண்டாம், வேதனையுள்ள வார்த்தையாய் வேண்டாம். உன் நாவையும் உன் உதட்டையும் காத்துக்கொள். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது அதை தான் உரைக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது வாசியுங்கள், 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். சகரியா 12:10 வாசியுங்கள். நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன்
தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஏனென்றால் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. இதை நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 23:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய நாவிலே வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய நாவிலே வைக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. எப்படிப்பட்ட அம்பு? கூர்மையாக்கப்பட்ட அம்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவு எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் நாவையும் உன் உதட்டையும் காத்துக்கொள். முதலாவது சொன்னார், தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள். இரண்டாவது, நாவையும் உதட்டையும் காத்துக்கொள். கடைசியாய் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 8:32. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக ஆண்டவர் எதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், உன் வழிகளை காத்துக்கொள். உன் வழிகளை காத்துக்கொள். நீ போகும் பொழுது, நீ வரும் பொழுது உன்னுடைய வழியை நீ காத்துக்கொள். ஆண்டவர் உரைக்கிற சத்தத்தின் பாதையை நீ தெரிந்து கொள். ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நட. அதை நீ காத்துக்கொள். அதேதான் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், இப்பொழுது என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களேயானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. என்னுடைய வழிகளை காத்து நடப்பீர்களேயானால், என் வாக்கை காத்து உள்ளபடி கேட்டு உடன்படிக்கையை கை கொள்வீர்களேயானால். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இதே நாம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடுவோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே தெரிந்த வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் வழிகளை காத்து கொள்வான். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அந்த வழியை தேர்ந்தெடுப்போம். நல்ல மெய்ப்பனாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். ஒரு நல்ல மெய்ப்பனாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பனாய் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எதற்காக? 3 நிலைகள். வழியை காண்பிப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய நாவையும் உதட்டையும் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். 3 நிலைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எந்த நிலைகளிலே நீங்களும் நானும் பலவீனமாய் இருக்கிறோமோ ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை சீர்படுத்துவார், நம்முடைய வாழ்வை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்வில் என்ன பண்ணுகிறார்? மறுவாழ்வை தருகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், காத்துக்கொள் என்று சொன்னார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் நிறைவாய் சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும்
உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு 3 காரியத்தை உணர்த்தினார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், 2வது நாவையும் உதட்டையும் காத்துக்கொள்வோம், 3வது வழிகளை காத்து நடப்போம். ஆகவேதான் சீஷர்கள் யாரு சாஸ்திரிகள் என்ன பண்ணினார்கள்? வேறு வழியாய் திரும்பி போனார்கள், வழியை காத்து நடந்தார்கள் ஆண்டவருடைய பிறப்பின் போது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வழிகளை காத்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தி, ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளும் பொழுது அவைகளை நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாய் அறிவிப்போம். நம்முடைய பிள்ளைகளும் நிறைவான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் முடிசூட்டி ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு பெண்கள் ஐக்கியம் ஓய்நாள் பாடசாலை வழக்கமான நேரத்தில் நடைபெறும். பாடகர் குழு பயிற்சி வழக்கமான நேரத்தில் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். இன்று மாலை குறிப்பாக திரு ரத்தன்குமார் ஐயாவுடைய இல்லத்திலே வைத்து இல்ல கூடுகை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் சரியாக 7 மணி முதல் 8 மணி வரை பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் ஐயாவுடைய இல்லத்திலே வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தின் பிள்ளைகளாகவும் திருச்சபையாகவும் போதகராகவும் அன்போடு அழைக்கிறேன். தவறாமல் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஏல பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் கடந்த ஆண்டுகளிலே உள்ள ஏல பாக்கிகள் இருக்குமே ஆனில் நீங்கள் அதை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்கிறேன். இன்று ஆராதனை முடிந்த பின்பு மதியம் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை இன்று சிறுவர் ஞாயிறாய் நாம் அனுசரிக்க வேண்டியது. ஆகவே நம்முடைய திருச்சபையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது சிறுவர் ஞாயிறாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் தவறாமல் அதிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஞாயிறு ஆராதனை முடிந்த பின்பு மதியம் ஈசி அமைந்தகரை திருச்சபையிலே வைத்து சிறுவர் மாநாடு நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறேன், பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான நேரத்தில் நீங்கள் 2:30 மணிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய வளாகத்திலிருந்து சரியாக 2:30 மணிக்கு வேன் புறப்படும், வாகனம் புறப்படும். ஆகவே பிள்ளைகள் வாகனம் ஆயத்தமாயிருக்கும். ஆகவே பிள்ளைகள் பெற்றோர்கள் நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சண்டே கிளாஸ் ஆசிரியர்கள் கட்டாயம் தவறாமல் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் அதிலே இன்று மதிய மாலை நடைபெற இருக்கிற அந்த சிறுவர் மாநாட்டிலே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைய நாளிலே நோட்டீஸுகள் உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளுக்கான நோட்டீஸுகள் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் அதையும் பெற்று செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையின் சிறுவர் ஞாயிறாய் இருக்கிறபடினாலே சிறுவர்கள் அனைவரும் அந்த நாளிலே பிள்ளைகள் அந்த ஆராதனை மற்றும் ஆராதனை ஆசிரியர்கள் நடத்துவார்கள். செய்தி அந்த நாளிலே திருமதி ரூத் அம்மா அவர்கள் நம்மத்திலே கொடுக்க இருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்கள் ஆராதனை நடத்துவதும் செய்தி கொடுப்பதும் ஆசிரியர்களுமாய் இருக்கும். ஆகவே மற்ற காரியங்கள், அதாவது காணிக்கை எடுப்பது, வேதாகமம் வாசிப்பது, இதையெல்லாம் சிறுவர்களே முன்பாக வந்து அந்த நாளிலே செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக தவறாமல் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் நீங்கள் வந்துடும்படி உங்களை ரொம்ப அன்பாக கேட்குறேன். ஏனென்றால் இன்னும் ஆண்டவருக்கு சித்தமானால் அதற்கான முயற்சிகள் டிசம்பர் மாதம் சிறுவர் ஞாயிறில் பப்பட் ஷோ, அதுவும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு குழுவாக வர இருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையில் ஒரு 3-4 பேர் வர இருக்கிறார்கள். 2வது ஓய்வு நாள் அன்று சிறுவர் ஞாயிறாய் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஆகவே அன்றைய தினத்திலேயும் பிள்ளைகளை நீங்கள் தவறாமல், இப்போதே சொல்லுகிறேன், நீங்கள் தவறாமல் அந்த நாளிலும் நீங்களும் பிள்ளைகளும் அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளையாக இருந்தால் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இருக்க வேண்டும்னால் கண்டிப்பாக இருந்துருங்க, தவறு இல்லை. ஏனென்றால் நிகழ்வுக்கு கட்டாயம் பிள்ளைகளை நாம் என்ன பண்ணணும், உட்கார்ந்து காண்பிக்கணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம பிள்ளை
தானாக உட்காரும், ரொம்ப முக்கியம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பு 1 நிமிடம் சற்று அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கீத பவனிக்கான காரியத்தை உங்களுக்கு நான் மீண்டும் அறிவிக்க இருக்கிறேன். சில முக்கியமான காரியத்தை சொல்ல வேண்டும். ஆகவே பிள்ளைகள் ஆராதனை முடிந்த பின்பு 1 நிமிடம் நீங்கள் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்திலே அதற்கு முன்பதாக ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். ஏன்னா என்னுடைய மகன் மட்டும் சொல்லிட்டு இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆராதனை முடிவில் சொன்னாலாவது யாராவது ஒருத்தர் வருவாங்களா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி ஆராதனை முடிவில் சொல்கிறேன். இன்றைக்குமா? ஆகவே பிள்ளைகள் முன்பாக வந்து ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். சங்கீதம் 119 1-5 வரை. நான் பாட்டு பாட போறேன்.
நன்றி. நன்றி. இப்போது நாம் அனைவரும் ஆராதனைக்கு இறுதியாக எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 225வது பாடலை நாம் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 225வது பாடல். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய்தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாஜையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாய் இருக்கிற கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை காத்துக்கொள் என்று சொன்னீர். எல்லா நிலைகளிலும் எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் காத்துக்கொண்டு, எங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவன் நீர் பரிகாரியாயிருக்கிறீர். எங்களுடைய வாழ்வை நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே, 3 நிலைகளிலே எங்களுடைய வாழ்வு காத்து கொள்ளப்பட, எந்த நிலைகளிலே பலவீனமாய் இருக்கிறோமோ அந்த நிலைகளிலிருந்து நாங்கள் இன்னும் ஆண்டவரே விட்டு வெளியே வந்து, ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே பூரணமான நிலைக்குள்ளாய் எங்களை அழைத்து செல்லும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, உம்முடைய மாறாத கிருபையின் சமூகம் வழிநடத்துதல் தாராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்கப்பா. தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு, ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவ நீர் பிள்ளைகளை பார்க்கிறீர். பிள்ளை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், தேவநீர் தொடர்ந்து பிள்ளை வாழ்வை
தேவநீர் ஆராய்ந்து அறிந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முடித்து பிள்ளைகள் செல்லும் பொழுது நிறைவான சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கிருபை தாங்க சுவாமி. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையோடு பிள்ளைகள் வர இயலவில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவ நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைய வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்தி பிள்ளைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், தசமுபாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள் அனைத்தையும் அப்பா அங்கீகரித்ததற்காய் நன்றி. இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பதற்காய், நிறைவாய் பெற்று அனுபவிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாறாத தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஐக்கியங்களிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதத்தோட போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.